தேவன் சொன்னதை பார்க்கிறோம். நான் தாகமாய் இருக்கிறேன், ஐ தர்ஸ்ட். இதில் ஆழமான சில கருத்துக்கள் உண்டு. எல்லாவற்றையும் பேச நேரமில்லை, சிலவற்றை மாத்திரம் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இந்த தாகம் ஏற்பட காரணம் என்ன? இந்த தாகம் ஏற்பட காரணம் என்ன என்று பார்க்கும்போது, மனிதனாக இருக்கும்போது மனிதனுடைய சரீரத்தில் 60% தண்ணீராக இருக்கிறதை மெடிக்கல் ரீதியாக நிரூபிக்கப்படுகிறது. அப்போது ஒரு மனிதன் உயிர் வாழ வேண்டும் என்றால் அவன் சரீரத்தில் குறைந்தபட்சம் 60% தண்ணீர் நிறைந்ததாக இருக்கப்பட வேண்டும். அப்போது அது ஒவ்வொரு முறையிலும் குறையும் போது நாம் தாகம் எடுக்கப்படுகிறோம். நாம் ஒரு காரியம் செய்கிறோம், ஒரு முயற்சி எடுக்கிறோம், உடனே தாகம் எடுக்கிறது, உடனே தண்ணீர் குடிக்க வேண்டும் என்ற நிலைமைக்கு ஆளாகிறோம். தேவன் ஏன் இந்த நிலைமைக்கு ஆளானார்? சிருஷ்டிப்பின் பிதாவு. ஆதியாகமத்தில் பார்த்தால் இந்த தண்ணீரை குறித்து பார்க்கும்போது 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வீட்டில் போய் வாசிக்கவும், 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அந்த தண்ணீரை குறித்து 3-4 இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த தண்ணீர் எப்படி உருவானது, அந்த தண்ணீர் எப்படி பிரிக்கப்பட்டது, தண்ணீர் எப்படி வானத்தில் வைக்கப்பட்டது, தண்ணீர் எப்படி பூமியில் வைக்கப்பட்டது, எல்லாவற்றையும் குறித்து பேசப்பட்டிருக்கிறது. அந்த உருவாக்கினதை குறித்து பார்க்கிறோம், அந்த உருவான விதத்தை பார்க்கிறோம், அந்த உருவான வார்த்தை அவர் வார்த்தை மூலமாக உருவானதை பார்க்கிறோம். அதே வார்த்தை மூலமாக தேவன் இன்று சொல்கிறதை பார்க்கிறோம். நான் தாகமாய் இருக்கிறேன். சிருஷ்டிப்பின் பிதாவு, the creator of all the living things. ஒரு ஜீவன் புறப்பட வேண்டும் என்றால், ஒரு ஜீவன் நிலைநிறுத்த வேண்டும் என்றால், ஒரு ஜீவன் நிலைநின்று போக வேண்டும் என்றால் தண்ணீர் மிக 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 அவசியமான காரியமாக இருக்கிறது. அந்த காலகட்டத்தில், அந்த சூழ்நிலையில அவர் தன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு பாடுகளை அனுபவித்து நடந்து அந்த சிலுவையில தொங்கிக் கொண்டு இருக்கும் போது பல மணி நேரம் அந்த சிலுவையில தொங்கினது நிமித்தமாக, அவர் பட்ட பாடுகளை நிமித்தமாக, அவர்களை சுற்றிலும் இருந்த மக்கள் அவரை தூஷித்தது நிமித்தமாக அவர் அந்த அனுபவத்துக்குள் கடந்து போனதை பார்க்கிறோம். அவர் தாகமாய் இருந்ததை பார்க்கிறோம். இந்த தாகமாய் இருக்கிறதை பார்க்கும் போது நமக்கு தாகம் இருக்கிறதா? நமக்கு என்ன தாகம் வேண்டும்? ஆத்மீக தாகம், that is spiritual growth. நாம் ஒவ்வொரு வாரமும் சபைக்கு வருகிறோம். நாம் ஒவ்வொரு வாரம் வரும்போது இன்று நான் தேவனிடத்திலிருந்து ஏதாவது பெற வேண்டும், தேவனிடத்திலிருந்து ஏதாவது அதிகமாய் பெற்றுக்கொண்டு போக வேண்டும் என்ற நோக்கத்தோடு வரும்போது நம்மளுடைய அந்த ஸ்பிரிச்சுவல் வாஞ்சை, அந்த ஸ்பிரிச்சுவல் தர்ஸ்ட் மாறும். ஹல்லேலூயா. பிரியமான சகோதர சகோதரிகளே, இது யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் தெளிவாய் சொல்கிறது. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். அப்போது அந்த வார்த்தைகள் நிறைவேறுவதற்காக இந்த வார்த்தை உரைக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அவர் அந்த அனுபவித்த பாடுகள் யாருக்காக? உங்களுக்காகவும் எனக்காகவும். அவர் ஏன் இந்த பாடை அனுபவிக்க வேண்டும்? நீங்கள் சந்தோஷத்தை பெற வேண்டும், நீங்கள் நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்பதற்காக தன்னையே வருத்தி கொண்டு, தன்னையே ஏழை கோலம் எடுத்து, தன்னையே மனித கோலம் எடுத்து, தன்னையே உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையில் மரித்து 3ஆம் நாள் எழுந்ததை பார்க்கிறோம். பிரியமான சகோதர சகோதரி, இந்த நேசிக்கிற தேவனை நாம் எப்படி பின்பற்றாமல் இருக்க முடியும்? இந்த நேசிக்கிற தேவனை நாம் எப்படி துதிக்காமல் இருக்க முடியும்? இந்த நேசிக்கிற தேவனிடத்தில் நாம் எப்படி அணுகாமல் இருக்க முடியும்? பிரியமான சகோதர சகோதரி, நம்மளை நேசிக்கிற தேவன் நமக்காக எவ்வளவு பாடுகளை sacrifice, he has done more sacrifice for us than we do for him. Hallelujah. அவர் நமக்காக சிலுவையில மரித்தார். நான் உனக்காக மரித்தேன், நீ எனக்காக என்ன செய்தாய்? ஹல்லேலூயா. சிந்திக்க வேண்டிய காரியம். பிரியமான சகோதரி சகோதரிகளே, இந்த வார்த்தைகள் மூலமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து உள்ள ஒவ்வொரு வார்த்தையிலும் ஜீவன் புறப்பட்டு உங்களோடு தேவன் பேசுவாராக. இந்த வார்த்தை மூலமாக நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நாம் ஸ்பிரிச்சுவல் growth, அதாவது அந்த ஸ்பிரிச்சுவல் வாஞ்சை, அந்த ஸ்பிரிச்சுவல் தர்ஸ்ட் நமக்கு கண்டிப்பாக வேண்டும். நாம் வளர வேண்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் வளர வேண்டும். ஆகவே இந்த வார்த்தை மூலமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.